வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம பண்டு மிரப்பக்காய் பச்சடி, அதாவது பழுத்த மிளகாய் பழ தொக்கு எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபியை என் தங்க தான் பண்ண போறா. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னாக்கா பண்டு மிரப்பக்காய் பச்சடி. இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னாக்கா சிகப்பு மிளகாய். இது வந்து மிளகாய் வத்தல் கிடையாது, நம்ம பச்சை மிளகாய் மாதிரியே சிகப்பு மிளகாய் நீளமா இந்த மாதிரி வழவழன்னு கிடைக்கும். இது வந்து ஆந்திரால கிடைக்கும். ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம ரெசிபி பண்ண போறோம். இப்போ இதை பண்றதுக்காக இங்க வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் அந்த பழுத்த மிளகாயை வந்து எடுத்திருக்கேன். ஸோ 200 கிராம் மிளகாய்க்கு நாம வந்துட்டு 50 கிராம் புளி எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு, அதாவது 50 கிராம் அளவுக்கு நாம வந்து உப்பு எடுத்திருக்கோம். இதுதான் இந்த 3 தான் இந்த இதுக்கு மெயினா தேவைப்படுற இன்கிரீடியன்ட். இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 1 கிலோ மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 1/4 கிலோ உப்பு, 1/4 கிலோ புளி. இதுதான் அதோட ரெசிபி. வாங்க இது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிளகாயை எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஃபேனுக்கு கீழே காய வைக்கணும். சுத்தமா வந்து ஈரமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரெசிபியை நீங்க பண்ணினீங்க அப்படின்னாக்க இதை வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மேல இருக்கிற கொண்டையை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம். அது தேவையில்லை. நீங்க வந்து அலம்பும் போதே அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி உள்ள போயிடும். அப்படிங்கறதுனால இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பொடிசா அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காம்பெல்லாம் ஆஞ்சிட்டோம். இப்ப இந்த காம்பு ஆஞ்ச மிளகாயை வந்துட்டு நம்ம வந்து பொடிசா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசா கட் பண்ணுங்கிறது இல்ல, ஓரளவுக்கு சுமாரான கட்டிங்ல நீங்க வந்து எல்லா மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மிளகாயை வந்துட்டு நம்ம பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து நீங்க ரொம்ப பொடிசா அரியணுங்கிறது இல்ல, ஏன்னா எப்படினாலும் நம்ம வந்து இந்த மிக்சில தான் போட போறோம். அப்படிங்கறதுனால முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சோ அந்த மிக்சி ஜார்ல வந்துட்டு நம்ம வந்து 200 மிளகாய் எடுத்ததுனால 50 கிராம் புளி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து அதுல சேர்த்துக்கலாம். அந்த புளி கூட நம்ம 50 கிராம் உப்பு எடுத்திருக்கோம். அந்த உப்பையும் அதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த புளியில எல்லாம் இந்த நார் எல்லாம் இருக்கும் இல்லையா, கொட்டை நார், இதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுதானே போடணும் இல்லையா? ஆமாக்கா. இதுல என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே வந்துட்டு புளி எடுக்கிறச்சே அந்த நாறு உள்ள இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்தாதான் நமக்கு அந்த இதெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்தது போக தான் மீதி புளியை நம்ம இங்க வச்சிருக்கோம். இதுல நாறு கொட்டை எதுவுமே கிடையாது. இப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி சால்ட் போடுறத விட கல் உப்பு போடுறதுதான் தொக்கு ஊறுகாய்க்கு எல்லாமே நல்லா பெஸ்டா இருக்கும். சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். எப்பவுமே தொக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கல்லுப்பையும் புளியும் போட்டு அரைச்சிருக்கோம். சோ கல்லுப்பு போட்டதுனால நமக்கு புளி வந்து நல்லாவே அரைப்பட்டு போயாச்சு. ஓகேவா? சோ இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட இந்த மிளகாய் ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிளகாயையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடுறோம். நம்ம மிளகாய் போட்டோம். இது கூடவே பாத்தீங்கன்னாக்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி. எப்பவுமே நம்ம எல்லா தொக்குக்குமே கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம் இல்லையா, சோ பேருக்கு அரை ஸ்பூனுக்கு ஒரு மஞ்சப்பொடியை போட்டுட்டு இதை இப்ப நம்ம மிக்சியில ஓட்டணும். நைஸா அரைக்கணுமா பரபரன்னு அரைக்கணுமா? இது வந்து நம்ம பரபரன்னு அரைச்சா போறோம். ரொம்ப நைஸா அரைக்கணுங்கிற தண்ணி எதுவும் விடக்கூடாது. அப்படிதானே? துளி தண்ணி கூட இருக்கக்கூடாது. கரெக்ட். இதுல வந்து நம்ம தண்ணியே விடக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 6ல இருந்து 9 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படிங்கறதுனால சுத்தமா தண்ணியே யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த கல் உப்பை போட்டு நம்ம அரைக்கிறோம். கரெக்ட். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சில 4 ஐட்டம்ஸும் என்ன போட்டிருக்கோம்னா, அந்த மிளகாய், அதுக்கப்புறம் வந்து புளி, உப்பு, கொஞ்சமா மஞ்சப்பொடி, இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சிருக்கோம். இந்த அரைச்ச விழுத நம்ம வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கணும். இந்த பவுல் பாத்தீங்கன்னா சுத்தமா ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சு தொடச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இந்த பச்சடி அப்படியே யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. இதுல போட்டு வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 2 நாள் கம்ப்ளீட்டா ஊற விடணும். ஊறச்சே நீங்க ஊழல திறந்துக்கிறதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஓகேவா? இதை நீங்க வந்து அப்படியே ஒரு 2 நாளைக்கு மூடி ஒரு ஓரமா வச்சிருங்க. வெளியில வச்சா போருமா இல்லனா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா? இது கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே வேண்டாம். இது அப்படியே அந்த உப்போட சேர்ந்து ஊறிட்டு இருக்கணும். அப்படிங்கறதுனால இது அப்படியே எடுத்துட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்றதுக்கான பச்சடி தயார். 2 நாள் கிண்டி எல்லாம் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். உப்பு இருக்கிறதுனால அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பண்டு மிரப்பக்காய் பச்சடியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு 2 நாள் ஆச்சு. நம்ம டிஸ்டர்பே பண்ணல. ஒரு 2 நாள் கழிச்சுட்டு இதை எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்.
நம்ம இப்ப எதுக்காக 2 நாள் அதை ஊற வைக்கிறோம்? எதனால ஊற வைக்கிறோம் பாத்தீங்கன்னா, இது வந்து பச்சை மிளகாய், சோ பச்சை வாடை போகணும். அது இல்லாம அது உப்புல வந்து ஊறச்சே வந்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். யூஸ்வலாவே நம்ம ஊறுகாய் அது எல்லாமே நம்ம நல்லா உப்பு போட்டு ஊற வைப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த பச்சடியும் ஒரு 2 நாள் ஊறித்து அப்படின்னா அந்த உப்புல ஊறும் போது அதோட டேஸ்டும் வாசனையும் ரொம்ப அருமையா இருக்கும். அதனாலதான் அந்த பழுத்த மிளகாயோட ராஸ்மல் எல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். ஆமா, கரெக்ட். அதனாலதான் இப்போ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னாக்க, இதை வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல வேற ஏதாவது ரெசிபிஸ் பண்ண முடியுமா? இது அப்படியே இது மட்டும் தான் பண்ண முடியுமா? இதுல வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இது அப்படியே வந்து தாளிப்பு போட்டுட்டு நம்ம வந்து டைரக்டா ரைஸ்ல எடுத்து சாப்பிடலாம். இல்ல இதோட தக்காளி சேர்த்து தக்காளி பச்சடி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி கோங்குரா லீஃப் எடுத்து அதையும் இதோட சேர்த்து, சோ நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் டிஷ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல கூட இதுல இருந்து ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா அந்த கலரும் நல்லா கிடைக்கும், உங்களுக்கு வாசனையும் நல்லா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது, நான் இப்ப ஃபுல்லாவே எடுத்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பாத்துறேன். இப்ப நம்ம ஊற வச்ச பச்சடி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தடவை பிளெண்ட் பண்ணணும். சோ மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இது கூடவே ஒரு பல் பூண்டு, ஒரு பெரிய பல்லா இருக்கிற ஒரு பல் பூண்டு, ஆமா கரெக்ட், ஒரு முழு பூண்டை எடுத்து அதை வந்து உரிச்சு வச்சிருக்கோம். இதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு ஓட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மிக்சியில வந்துட்டு அந்த பூண்டையும் அந்த பச்சடியும் சேர்த்து அரைத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வானொலியை வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு அந்த ஈரெல்லாம் போய்க்கிட்டோம். அது போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்த மிளகாய்க்கு ஏற்ற அளவுக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய். பொதுவாகவே நீங்க பச்சடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க நல்லெண்ணெய் இல்ல கடலெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க 80 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அது கொஞ்சம் காயட்டும். இப்ப எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடிச்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயம், இது மூணையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். லேசா இந்த உளுத்தம்பருப்பு வந்து செவந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து நமக்கு செவந்து வந்தாச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 10 கருவேப்பிலை இலை, 10-15 கருவேப்பிலை இலையை போட்டுட்டு இது கூடவே ஒரு 2-3 பல்லு பெரிய சைஸ் பூண்டுல 3 பல் பூண்டை வந்து சும்மா நச்சு வச்சிருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணனா நல்ல வாசனை கொடுக்கும். அதையும் ஆட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப பார்த்தாச்சுன்னா பூண்டு பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச அந்த பச்சடி தொக்கை வந்துட்டு இந்த எண்ணெயில ஆட் பண்ணிடலாம். நீங்க எப்பவுமே தொக்கை ஆட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து தண்ணியெல்லாம் அலம்பி விடாதீங்க. ஏன்னா தண்ணி கிண்ணி பட்டுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ரொம்ப கெட்டு போயிடும். இது ஃபுல்லாவே நம்ம தண்ணியே எதுவுமே யூஸ் பண்ணாம பண்ணிருப்போம். அதனால தண்ணியே இருக்கக்கூடாது. கரெக்ட். ஏன்னா தண்ணி விட்டா பூஞ்ச காலம் பிடிச்சிரும் அல்லது சீக்கிரமா கெட்டு போயிடும், ஒரு மாதிரி சொதன்னு ஆயிடும். அதனால தண்ணியே யூஸ் பண்ணாதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தொக்கு பாருங்க நல்லா வதங்கி வந்தாச்சு. நல்லா சூடு ஏறி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய பொடி வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க போடணும். ஏன்னா கொதிக்கும் போது போட்டீங்கன்னா கசப்பு வந்துடும். அதனால ஆஃப் பண்ணிட்டு இந்த கடுகு வெந்தய பொடியை 1.5 ஸ்பூனை போட்டுட்டு நல்லா கிளறி வைங்க. இந்த கடுகு வெந்தய பொடி வந்து நான் வெங்காயத்தொக்கு பண்ணும்போது அதை நான் யூஸ் பண்ணினது. வெங்காயத்தொக்குல வந்து நான் எப்படி திரிக்கணுங்கிற மெத்தட் போட்டிருந்தேன். அதோட லிங்க் நான் வந்து இதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுறேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட பண்டு மிரப்பக்காய் பச்சடி ரெடி ஆயாச்சு. இதை நீங்க நல்லா சுடுற சாத்துல கொஞ்சமா நெய்யை விட்டு இந்த தொக்கு எடுத்து சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது நார்த் இந்தியன் டிஷ் ட்ரை பண்றீங்க, ஒரு சப்ஜி பண்றீங்க, சப்பாத்தி தொட்டுக்கிற சப்ஜி பண்றீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். நாங்க சொன்ன மெத்தட்லயே நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெஜ்ஜி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.